சாரி ருக்கு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, இப்பதான் வந்தேன். அது மட்டும் இல்லாம இவருக்காக காத்திருந்து எனக்கு இது பழகி போச்சு. இவரை பார்க்க வரதுனா நான் வாட்ச் கூட கட்டிட்டு வரது இல்ல. சரி சரி ருக்கு, நம்ம புராணத்தை அப்புறம் வச்சுப்போம். முதல்ல இந்த பிரச்சனையிலேருந்து ராதிகாவை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு யோசிப்போம். ராதிகா, நீ உங்க அம்மா அப்பா சம்மதத்தோட அமர கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கப்படுறது. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? உன்னோட கருத்தை கண்ணை என்கிட்ட சொன்னார் ருக்கு. அமர கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா அம்மா ஒரு காலம் ஒத்துக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும் ருக்கு. அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்ல முரண்டு பிடிக்கிறாங்களான்றது அவங்க கிட்ட பேசி பார்த்தா தானே தெரியும். அவங்க கிட்ட பேசாம நாமளே ஒரு முடிவு எடுத்தா எப்படி? ராதிகா, ருக்கு சொல்றது கரெக்ட் தான். நாளைக்கு நீயும் அமரம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கும்போது முதலியே சொல்லியிருந்தா ஊரறிய நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே, நான் சொல்லக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு அப்படி ஒரு இறக்க மனசு இருந்திருந்தா நாங்க டெல்லியை விட்டே வந்திருக்க மாட்டோம் கண்ணன். பழசெல்லாம் இப்ப எதுக்கு ராதிகா? சரியோ தப்போ நீ டெல்லியில இருந்து இங்க வந்தாச்சு. உனக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து. இப்ப நீ அமர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது இந்த ரெண்டு குடும்பத்தோட மான பிரச்சனைன்ற சூழ்நிலை வந்தாச்சு. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோன்றது தான் நாம இப்ப யோசிக்கணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க மேடம், அதுக்கு தானே வந்திருக்கோம். இவர் வீட்டுக்கு நீ போய் அவ மனுஷால கன்வின்ஸ் பண்ணு. அதே மாதிரி கண்ணனும் உங்க ஆத்துக்கு போய் உங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணட்டும். எனக்கு என்னமோ அவ பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி பேசுறதை விட மாத்தி போய் பேசினா பிரச்சனையை சுலபமா முடிக்கலான்னு படுறது. என்ன ரெண்டு பேரும் பேந்து முழிக்கிறேன்? நீங்க அவங்க உங்க பேரண்ட்ஸை பார்த்து பேசுறதால சண்டை சச்சரவு தான் வரும். இதே மாத்தி போய் பேசினேன்னா அவளும் உங்க பிரச்சனையை யோசிக்க ஆரம்பிச்சிடுவா. எனக்கு இது சரின்னு தோன்றது. உன்னோட அபிப்பிராயம் என்ன? சரி, அப்படியே பண்ணுவோம். ஓகே, முதல்ல இந்த விஷயத்த வீட்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்றதை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். சரி, நாங்க வரோம். வா. அப்புறம் பேசுங்க. இப்ப லஞ்ச் வர். ராமகிருஷ்ணன், ராம்கி, அண்ணா 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 என்ன லஞ்சுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க. வீட்லயே சொன்னேன்ல வாங்கிட்டு வரணும்னு. உனக்கு சாப்பிடணும்னா நீ போய் லஞ்ச் சாப்பிட்டு வா. என்னதுக்கு வாங்கிட்டு வர சொல்ற? என்ன பேசுறீங்க? நான் ஆஃபீஸர், உங்ககிட்ட லஞ்ச் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாதா? நான் பியூன் தான். ஆனால் ஆஃபீஸ் ஹவர்ஸில் போய் என்ன லஞ்ச் வாங்கிட்டு வர சொல்லி நான் வாங்கிட்டு வரேன், நீ லஞ்ச் சாப்பிடு. ஆனால் லஞ்ச் ஹவரில் என்ன வெளியே போக சொல்ல உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. என்னென்ன பேசுறீங்க நீங்க? என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? மருந்து சாப்பிட்டீங்களே, அதான் சொன்னேன். மருந்து சாப்பிட்டா 3 நாளைக்கு வெளியே வராதீங்கன்னு. சாப்பிட்டு கழுத்து இருக்கிறீங்களே, இதை பாருங்க, அடக்கி வாசிங்க. இல்லைன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும். தயவு செஞ்சு நீங்கள் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. 3 நாள் என்ன வெளியே வராதுன்னு நீ அடக்கலாம். ஆனால் 3 நாளில் பாரு, இந்து பேப்பரில் என் பேரை கொட்டையாக எழுத போகிறாங்க. நியூஸ்லலாம் என்னை பற்றி பாராட்டி பேச போகிறாங்க. என்டையர் இந்தியா தேசமே அப்படியே என்னை பாராட்டி பேச போது பாரு. நீ பாராட்டுறதுக்கு நீங்கள் என்ன பெரிய புட்சாலியா? கையில் பேப்பரை வச்சுட்டு ஏதோ கிரிக்கினா பெரிய அறிவாளி நினைப்பா. பேசாம போங்க. இப்போ உனக்கு புரியாது, கூடிய சீக்கிரம் புரியும் பா. என்ன ராமகிருஷ்ணன், ஏதாவது கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? அதை விட இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு விடை கண்டுபிடிச்சிக்கிறேன் நான். ராமகிருஷ்ணன், என்ன ஆஃபீஸில் விடை என்ன? லஞ்ச் டைம் சாப்பிட்டு வேலையை பார்க்காம போய் வேலையை போறியா? என்னங்க நீங்க? ஒன்றும் இல்லை சார், சின்னதாக ஒரு இது. என்ன இப்போ அவரு இந்த ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறாரு, அவரு தெரிஞ்சுட்ட மேட்ரு என்னன்னு நீ கம்னரு நீங்க கேளுங்க சார். நோ ப்ராப்ளம். சரி, தெரிஞ்சுக்கிறேன். என்ன பிரச்சனை சொல்லியா? அது வந்து நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிக்கிறேன் நான். என்ன ஐடியா? நாங்கள்லாம் ஆஃபீஸில் மாதம் ஃபுல்லாக உட்காந்து வேலை செஞ்சால் கடைசியில் தம்மா துணி கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கி போகிற மாதிரி நான் ஐடியா கண்டுபிடிப்பேன். அதை நீ எடுத்துன்னு போய் வெளியே லீக் பண்ணி பாராட்டும் பத்திரமும் வாங்கிடுவேன் நீ. அண்ணா என்ன இது? இது வந்து நேஷனல் சீக்ரெட். இது வந்து ஒன்லி ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார், அவர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன் நான். என்ன அது சீக்ரெட்ங்கற பெரிய தலைவர்ங்கற? என்ன எதுவும் இல்ல சார், நீங்க எதுவும் கேட்க வேணாம் சார், போங்க சார். கொஞ்சம் என்ன அது பெரிய தலைவர்ங்கற, நேஷனல் ப்ராப்ளம்ங்கற? சொல்லியா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அட நானும் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கும் பெருமை, ஆபீஸ்க்கும் பெருமை தானே. சொல்லியா? ஐடியா நான் கண்டுபிடிப்பேன், நீ போய் பெருமைப்படுவே. நீ பெருமைப்படுற மாதிரி இந்த ஆபீஸ்ல ஏதாவது காரியம் செய்ய தெரியுமா உனக்கு?
பக்கத்து வீடு ஆபீஸ் இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் தெரியும். நான் அப்படி இல்ல, அவ்வளோ பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிக்கிறேன். திருப்பி திருப்பி கேட்குறேன்ல, சொல்லியா என்னையா பிரச்சனை? அப்படி சொல்லு. பணிவா கேளு சொல்றேன். இப்போ நாட்டுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? என்ன சொல்லு. தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கோ. நாட்டுல தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்லாம அவன் கஷ்டப்படுறான். விவசாயம் பண்ண முடியல. இப்படியே போச்சுன்னா நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் செத்துருவானுங்க. அதனால இந்த நாட்டுல இருக்கிற நதிகள்லாம் அப்படியே இணைக்கிற மாதிரி ஒரு ஐடியா போட்டுக்கிறேன் நான். இங்க வா, புரியல, விளக்கமா சொல்றேன் பாரு. நான் இது என்னது? இந்தியா ரிவர்ஸ். இது என்ன? நர்மதா. இது என்னது? கோதாவரி. இது என்ன? பிரம்மபுத்திரா. இது என்னது? கிருஷ்ணா. வாட் இஸ் திஸ்? சரஸ்வதி. கும்பகோணம் மகாமகன் டேங்க். இது ये क्या है? அரபிக்கடல். வெரி குட். அதான் சொன்னேனே சார். அப்படியே கவனிச்சினாரு, கான்சன்ட்ரேஷன் லூஸ் பண்ணாதேனா. இப்போ இது இங்கே இருக்குதா? அங்கேருந்து அப்படியே கவனிச்சின்னு வா. இப்போ என்ன ஆச்சு? இது கோடு போட்டிருக்க. ஃபுல் நர்மதாவையும் சிந்துவையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ கவனி, இது என்னது? சொல்லி. நர்மதா, சிந்து, பிரம்மபுத்திரா 3 ஜாயின் ஆயிடுச்சா? அப்படியே இங்கே வந்தால் ஆந்திரா ஆகுதா, கிருஷ்ணா ஆகுது பார். ஓகேயா? தண்ணி வந்துச்சு பார்த்தியா? அங்கேருந்து கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறேன். கும்பகோணம் மகாமக டேங்க் இருக்குது பார், அப்படியே தண்ணியில் இருக்குது பார், ஃபுல் தண்ணியில். அப்படியே ஒரு பைப் போடு, எல்லாம் கோவத்தில் போயிடுச்சு பார். ஓகே, அப்படியே ஒரு ரீசைக்கிள் பண்ணா பாரு. இங்கே வந்துட்டான் தண்ணி சிந்துக்கு. இது மாதிரி பண்ணால் நாட்டில் தண்ணி பிரச்சனையே இருக்காது. ஓகேயா? புரிஞ்சுதா உனக்கு ஐடியா? சரி, இதைத்தான் கொடுக்க போறியா? ஆமாம், இதெல்லாம் பெரிய தலைவர்கிட்ட தான் கொடுப்போம், உங்கள்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். இதை பெரிய தலைவர்கிட்ட கொடுக்க போறேன். பேனா குடியா. அவன் நதி இணைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இவர் பேனானால நதி இணைக்கிறாராம். வைத்தியமா பிடிச்சி போச்சு. போய் வேலையை பாரியா. ஏன் மிஸ்டர் அரவிந்த், அவன் என்ன கிறுக்கு போய் மாதிரி பேசுறான்னா உங்களுக்கு எங்கே போச்சு? போய் வேலையை பாருங்க மிஸ்டர். பொண்ணையா நான் கேட்க வேண்டாம்னு சொன்னேன். அப்புறம் பாருங்க என்கிட்ட எரிச்சலாயி. என்னென்ன நீங்க இந்த பாருங்க, வேலை போகாது பெரிய விஷயம். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்க எனக்கு லஞ்ச் வாங்கிட்டு வரலன்னா பரவாயில்ல. இப்படிதான் என்ன லூசுன்னுவீங்க. ஹிஸ்ட்ரி தெரியாது உங்களுக்குலாம். உலக உருண்டைன்னு ஒருத்தர் சொன்னா அவன் இந்த உலகம் பழி பேசிச்சு. ஆப்பில் மேலே தூக்கி போட்டா கீழே விழுன்னு திருவள்ளுவர் சொன்னாரு. அவரை பார்த்து கெக்க புக்கேன்னு சிரிச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த ஐடியாவை போய் நான் அந்த மரமண்டை கிட்ட சொன்னேன் பாரு. மரமண்டை சொட்ட மரமண்டைன்னு எம்டிஏவா சொல்றீங்க? என்ன ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிற நீ? அவர் தான் சொன்னேன். இரு, உங்ககிட்ட வரேன் பாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்? இப்போ என்னையே எடுத்துக்கோ. எங்கிட்ட அழகு இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, சிரிச்சா கண்ணத்தில் குழி விழுது. அந்த மண்டையை எம்டி கிட்ட அழகும் இல்லை, அறிவும் இல்லை, திறமையும் இல்லை, சிரிக்காமலே 2 பக்கமும் டொக்கு இருக்குது. அவன் போய் உன்னை டாவு கட்டுறான் பாரு. என்ன புரியலன்னா நீயும் பதிலுக்கு அவன் டாவு கட்டுற பார்த்தியா? அது என்னமோ மீட்ரு சரியாக உட்காருது இல்லை. அது முழிக்காத. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரே சேனலே பார்த்து வச்சுக்கோ, பயங்கரமாக போர் அடிக்கும். செட்டப் பாக்ஸ் வாங்கு, புது புது சேனலாக பாரு. நான் சொல்ல வர்றது மனசில் புரியுது இல்லை உனக்கு? அலம்பின பிறகு கூட இந்த கபடி இது. ரீட்டா, என்ன என்ன கோவமா இருக்க? இந்த ஆபீஸ்ல என்ன கண்டவெல்லாம் கண்ட மாதிரி பேசுறான். கோவப்படாத, பொறுமையா சொல்லு. யார் என்ன சொன்னா? அந்த அரலூஸ் ராமகிருஷ்ணன் என் டேபிள் மேல வந்து உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவை பத்தி தப்பு தப்பா பேசுறான். இனிமேல அந்த ஆள் இந்த ஆபீஸ்ல இருந்தானா நான் ஒரு நிமிஷம் கூட இங்க வேலை பார்க்க மாட்டேன். ஏய் ரீட்டா, இதெல்லாம் பேசாத. நீ ஏன் அவசரப்படுற? நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். என்னையா? என்ன ஆபீஸா என்னது? ரீட்டாவை தப்பு தப்பா பேசுனியா? உனக்கு டீசென்சி தெரியாது? ஏய், டீசென்சியை பத்தி நீ பேசுறியா? எம்டினா என்ன உனக்கு 2 கொம்பா முளைச்சது உனக்கு? எம்டினா என்ன வேணா பேசலாம், அது வேணா செய்யலாம், பியூனா அதுவும் செய்யக்கூடாதா? ஏய், ஏத்தா பேசுற? உனக்கு வேலை கிடையாது, வெளியே போய். ஏய், நீ உள்ள கூடும்போதே வேலை போச்சு தெரிஞ்சு போச்சுடா. இங்க பாரு, நீ கொடுத்த இந்த காக்கி சட்டை இல்லைனாலும் சரி, பேண்ட் இல்லைனாலும் சரி, ராமகிருஷ்ணன் போயிச்சுக்குவான். கெட்டா பையன் அவன். யோ, என்னப்பா பசிதா? பசிக்கல, வயிறு நிறைஞ்சு திம்முன்னு இருக்கு. நீங்க லஞ்ச் வாங்கிடலாம் பரவாயில்ல, பேசாம போங்க. சரி, நான் வரட்டா? எதுக்கு சட்டையெல்லாம் கேட்டீங்க? லாரி டிரைவர் மாதிரி போடுங்க பரவாயில்ல, கோச்சிக்காதீங்க. வேலையே போயிடுச்சு, அப்புறம் எதுக்கு இந்த கன்றாவி யூனிஃபார்ம்? நீங்களும் உங்க ஆபீஸ்லயும் இந்த காக்கி சட்டையும்.
வேலை போயிடுச்சா? ஜாலி. சொன்னேன்ல நீங்க ரொம்ப ஓவரா போனீங்க. அதான் போங்கண்ணே நீங்க. ஏன்பா வேலை பண்ண நானே ஃபீல் பண்ணல, நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற? நான் அதுக்கு ஃபீல் பண்ணல. அந்த லேகியத்தை வழிச்சு சாப்பிட்டீங்களே, கொஞ்சம் கூட மீதி வைக்காம. அவ்வளோ பவர்ஃபுல் லேகியம் இப்போ இல்லையேன்னு வருத்தப்படுறேன். அது இன்னொரு டப்பா கிடைக்குமா? அது கிடைக்காது, அதனால தான் வருத்தமே. அது ஏன் தெரியுமா கேட்குறேன்? இந்த வயாகராக்கும் இந்த வசிய மருந்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வயாகரா சாப்பிட்டா பிறரை நேசிப்ப, இந்த வசிய மருந்தை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ தன்னை தானே நேசிப்ப. போகிறதுக்கு முன்னால் ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போகிறேன். எப்போவுமே பிறரை நேசிக்காத, தன்னை தானே நேசிக்க கற்றுக்கோ. என்ன பர்ட்டா? அண்ணே சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க. குட் மார்னிங் தாத்தா. வெரி குட் மார்னிங். வா ராதிகா. என்ன அத்தை, இன்னும் சமையல் முடியலையா? இன்னும் இல்லம்மா, காலையில இருந்து ஒரே டென்ஷன். கையும் ஓடல காலும் ஓடல. சமையல் பண்றதுல என்ன டென்ஷன் வேண்டி கிடக்கு? சமையல் பண்றதுல ஒன்னும் எனக்கு டென்ஷன் இல்ல. நான் கோதையை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவளுக்கு நல்லபடியா பிரசவமாயி ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும். அதுதான் எனக்கு கவலை. அதுக்கு அந்த பெருமாள் தான் அருள் புரியணும். கவலைப்படாதீங்க அத்தை, கோதைக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த பொம்மநாட்டிகளே இப்படித்தான், எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்றது இல்ல. எப்ப பார்த்தாலும் எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பான். ஆமா. பெத்தவளுக்கு இருக்கிற கவலை மத்தவாளுக்கு என்ன தெரியும்? அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சித்தேருமா, இந்த காயை குக்கர்ல போட்டு வந்துடுறேன். இந்தாப்பா காஃபி சாப்பிடு. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு மாமி. எங்க ஆத்துல போடுற மாதிரியே இருக்கு. அந்த ஆத்துல போடுற மாதிரி என்ன? உங்க அம்மா எப்படி காஃபி போடுறாளோ அத ராதிகா கத்துன்னு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா. நானும் அதே மாதிரி போடுறேன். உங்க அம்மா எப்படி நன்னா சமைக்கிறாளோ அதே மாதிரி ராதிகாவும் நன்னா சமைப்பா. இனிமே உனக்கு கவலையே இல்ல. மாமி, ராதிகாவோட கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ராதிகா, என்னமோ சொல்லணும்னு சொன்னியே. அத்தை, என் கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி கண்ணன் ஆசைப்படுறாரு. ஓஹோ, கல்யாணத்தை பத்தி என்னண்ட பேசாம ஒன்னண்ட பேசுறானா? அது இல்ல அத்தை, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு கண்ணன் பயப்படுறாரு. என்னண்ட எதுக்கு அவன் பயப்படணும்? உனக்கும் அவனுக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் தானே துடியா துடிச்சுட்டு இருக்கேன். ராதிகாவோட கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும்னு அம்மா அவசரப்பட்டு இருக்கா. ஆமாமா, நல்ல காரியத்தை எத்தனை நாளைக்கு தான் தள்ளி போட முடியும்? உங்க அம்மா ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அது இல்ல, அதை தான் நானும் சொல்ல வரேன். ராதிகாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை மாத்திக்க மாட்டா. நீ என்ன சொல்ல வர கண்ணா? அத்தை, நான் சொல்ல வந்த விஷயமும் அதை பத்தி தான். ராதிகா, இப்போ நீ எதை பத்தியும் பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் உங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் இதை பத்தி எல்லாம் பேசிக்கலாமே. சீத்து சும்மா இருக்கேளா? அவ யாரு? இந்த ஆத்து மாட்டு பொண்ணு. அவ மனசுல இருக்கிறத சொல்ல வரா, சொல்லட்டுமே. நான் டெல்லியில தங்கி படிச்சது உங்களுக்கு தெரியும். அதான் எல்லாருக்கும் நன்னா தெரியுமே. இல்ல அத்தை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகம். ராதிகா டெல்லியில படிக்கும்போது அவ கூட படிச்சவா ஃப்ரெண்ட்ஸ் இவ எல்லாரும் உங்களுக்கு நல்லா தெரியும்ல மாமி? எல்லாரையும் எனக்கு தெரியுமே. ராதிகா என்கிட்ட எல்லார பத்தியும் சொல்லியிருக்கா. ஆமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி கேக்குற? படிக்கிறவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கதானே செய்வா. அதுல குறிப்பா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் அடிக்கடி போறதுண்டு. அந்த ஃப்ரெண்டு மூலமா ஐயோ, மாறு வலிக்குது. என்னாச்சு தாத்தா? ஐயோ, மாறு வலிக்குது. என்னாச்சு ராதிகா? மூச்சு விட முடியலையே. டாக்டர் என்னாச்சு மாமா? சுந்தரத்தை ரொம்ப கூப்பிடுங்க. வலிக்குதா? ஐயோ, அம்மா, என்ன ராதிகா ஐயோ, இது? சும்மா எனக்கு என்ன அப்படி செய்யறதுன்னு மாதிரி தெரியலையே. நிக்கிறேளே. ஐயோ, ஏதாவது பயமா செய்யுங்களே. இருக்கு. டாக்டர் கூப்பிடுங்களே. அதுல வேற யாரும் ஐயோ, இல்லையே. ஐயோ, டாக்டர் என்ன செய்யறது? ரொம்ப வலிக்குதா மாமா? ஐயோ, வலிக்கிறதே. நான் என்ன பண்ணுவேன்? சும்மா இருக்கிறேளே. டாக்டர் கூப்பிடுங்களே. டாக்டர் ஃபோன் பண்ணு. கண்ணனுக்கும் ஃபோன் பண்ணு. எருமையை கண்ணால பார்த்துட்டேன். என்ன சொன்னேளே? எங்க? உனக்கு ஒண்ணும் புரியலையே பிரம்மஹத்தி. நான் எங்க, எங்க? அந்த எருமையை சொன்னேன்.
ஐயோ அந்த இருவியன் நான் சொன்னேன். எனக்கு பயமா போய் ஒரு இருக்கு. டம்ளர் ஜலம் கொண்டு வாயே. இதோ கொண்டு வரேன், ஜலம் கொண்டு கொண்டு வாயே. ஜலம் கொண்டு வரப்படாதா? எனக்கே நீ டிராமா போட்டு காட்டுறியா? அதான் நடக்காதுன்னு. அம்மா இத வந்துட்டேன், வந்துட்டேன். வலிக்கிறதே. இந்தாங்க. அம்மா ஏத்த சாப்பிடுங்க. குடுமா. சாப்பிடுங்க. முள்ள முள்ள. ஃபோன் பண்ணியா? பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்கிட்டயும் சொல்லியிருக்கா. ம். அதில் முக்கியமாக ஒருத்தரை பற்றி